என் பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் உனக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உறவுகள் கைகூடும். உன் மனதில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். அதன் மூலம் நீ நினைத்து கொண்டிருப்பவை நல்லபடியாக நடக்கும். ஒரு சில உறவுகளால் கஷ்டம் தாங்க முடியாமல் கண்ணீர் சிந்திய நீ இனிமேல் தைரியமாக இரு. என் பிள்ளையை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் முன் சிறப்பாக வாழ வைப்பேன். நீ அவர்களிடம் எதற்கும் போக வேண்டிய அவசியம் உனக்கு வராது. ஆனால் அவர்கள் உன்னிடம் வரும் அவசியம் அவர்களுக்கு வரும். இது நீ வடித்த கண்ணீருக்கான பலன். இயலாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் விமர்சனம். இயன்றவர்கள் அதை தடுப்பதற்கு பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் புன்னகை என்பதை புரிந்துகொள். தேவையற்றதையும் இல்லாதவைகளையும் பேசுபவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு நான் உனக்கு கொடுத்திருக்கும் நேரத்தை வீணடித்து கொண்டு செய்ய வேண்டிய உன் கடமைகளை செய்யாமல் மன கஷ்டப்படுவது தேவையற்றது. எது நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் நீ யார் என்று எனக்கு தெரியும். அதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் முதலில் கண்ணீர் சிந்துவதை தவிர்த்து என் திருநாமத்தை சொல்லும் பொழுது அனைத்து கஷ்டத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன். என்னையே நம்பியிருக்கும் உனக்கு நல்லதே நடக்கும்.